திருவிழா அப்படின்னாலே மதுரை தாங்க. மதுரையிலிருந்து வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு இது வெறும் திருவிழா, சித்திரை திருவிழா அப்படின்னு இருக்கும். ஆனா மதுரைக்காரங்களை கேட்டா அது ஒரு எமோஷன் அப்படின்னே சொல்லுவாங்க. வருடத்துல எந்த ஒரு நாளை மிஸ் பண்றாங்களோ இல்லையோ, இந்த ஒரு நாளை தவற விடவே மாட்டாங்க. ஏன்னா எந்தெந்த வெளிநாடுகள்ல எந்தெந்த வெளியூர்கள்ல வேலை பார்த்துட்டு இருந்தாலும் இந்த திருவிழாக்காக ஊரை வந்து சேர்ந்துருவாங்க. அதோட ஸ்பெஷல் தான் நம்மளோட அழகர் ஆத்துல இறங்குற இந்த நாள். பச்சை பட்டு உடுத்தி ஆத்துல அவர் இறங்கும் போது விண்ணதிர கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு கேக்குற இந்த சத்தம் அண்ட் இந்த சத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு வைப் அப்படின்றது கட்டுக்கடங்காத ஒண்ணு. இந்த ஒரு சத்தத்துக்காகவும் அங்கிருக்க தீர்த்தத்தை வாரி இறைச்சு கள்ளழகர் ஆத்துல இறங்குற அந்த விழாவை கொண்டாடுவதற்காகவும் எத்தனையோ மதுரைக்காரங்க வருடத்துல இந்த நாளுக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அது உண்மை அப்படின்னே சொல்லணும். அங்க இருக்கக்கூடிய இந்த திருவிழா அந்த மக்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல் தெரியுமா? பக்தர்கள் அனைவரும் பொறுமை காத்து அழகுமாரனை தரிசித்து வழிநடத்துமாறு உங்கள் காவல்துறை சார்பாக வேண்டுகொள்கிறோம். எவ்வளவு வெயில் அடிச்சாலும் சரி, சித்திரை மாசம் அப்படின்னாலே வெயில்னு சொல்லுவாங்க. எவ்வளவு வெயில் அடிச்சாலும் இல்ல அதுக்கு மாறா மழை பெஞ்சாலுமே சரி, இந்த திருவிழாவை நாங்க தவற விடவே மாட்டோம் அப்படின்னு தன்னோட வீட்டு திருவிழாவை கொண்டாடுவாங்க. நீங்க இந்த திருவிழாவோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்திருக்கீங்களா? தன்னோட வீட்டுல இருந்து ஒவ்வொருத்தரும் சீர் கொண்டு போவாங்க. அதுதான் மதுரை மக்களோட சிறப்பு அப்படின்னு சொல்லணும். பல்லாயிரக்கணக்கான மக்கள் அழகர் ஆத்துல இறங்குற இந்த வைபோகத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே காலையில 6 மணிக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளாரியே அவரு ஆத்துல இறங்கிடுவாரு. அந்த நேரம் அங்க கேட்கக்கூடிய சத்தம், அந்த கோவிந்தா முழக்கம், தீர்த்தத்தை வாரி இறைக்கிற அந்த ஒரு மொமெண்ட் எல்லாமே உண்மையிலே நம்ம காத்திருந்ததுக்கான ஒரு தருணமா தான் மதுரை மக்கள் கொண்டாடுவாங்க. ஒரு ஊர்ல இது சாதாரணமா நடக்கிற விழா அப்படின்னு எடுத்துக்காம ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் தங்களோட வீட்டுல மீனாட்சி திருக்கல்யாணத்தை தன்னோட வீட்டுல கொண்டாடுறதும், அழகர் ஆத்துல இறங்குற மொமெண்ட்டை தன்னோட வீட்டுல காலையில 6 மணிக்குள்ளார எழுந்து நேரலையில பாக்குறதுமே மிக சிறப்பான ஒண்ணு. இந்த விழா மதுரை மக்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு இந்த மக்களை பாதுகாக்கிற பணி அப்படின்றதும் ரொம்பவே முக்கியம். ஒவ்வொருத்தரும் தன்னோட வீட்டு விழா போல இதுல உரிமை எடுத்துக்கிட்டு செய்யறதோ, தன்னோட மக்களை பாதுகாக்கிறதோ, அது மட்டும் இல்லாம காவல்துறை சார்பா இதற்கான முன்னெடுப்புகளை எடுத்து எவ்வளவு வெயில் இருந்தாலும் மக்களை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக அதற்கான முன்னேற்பாடுகள், நிழற்குடைகள், ஆம்புலன்ஸுகள், ஒருவேளை யாராவது மயங்கி விழுந்துட்டா உடனடியா அவங்களுக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய அத்தனை வசதிகளையும் கொடுத்து இந்த திருவிழாவை சீரும் சிறப்புமா கொண்டாடி இருக்காங்க மதுரை மக்கள். இப்போ இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருந்த இந்த அழகான தருணங்களை, அதாவது நம்மளோட அழகர் ஆத்துல இறங்குறதும், மக்கள் அதை கொண்டாடுறதும், பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதை வழிபடுறதும், இன்னொரு பக்கம் மக்கள் அங்க கொடுத்த ஆரவாரம், பொதுமக்களோட பாதுகாப்புன்னு எல்லாத்தையுமே நீங்க இப்போ முழு காணொலி தொகுப்பா பாருங்க.